மார்னிங் வந்து சமைச்செல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா, நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, திரும்ப என்னோடய வீடியோ எடிட்டிங் இல்லாட்டினா மூவி எல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும். 2 நாளைக்கு ஒருக்க வந்து மேலே ரூம் எல்லாம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைகள் செய்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து நக்கட்ஸு, கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது வந்து ஈவினிங் பொரிக்கலான்னு சொல்லி, அதனால் காலையிலே வந்து உருளைக்கிழங்குன வேக வச்சுட்டு, அதே பாத்திரத்திலேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக ஸ்வீட் கார்னும் வேக போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து மோர் இருக்குது, நிறைய மோர் எல்லாம் தயிர் இருக்குது. அது நான் வந்து மோர் கறி செய்ய போகிறேன், தேங்காயெல்லாம் அரைச்சி. இது வந்து நம்ம தாளித்து கூடயும் பண்ணிக்கலாம். எப்போ வந்து தயிர் முடிஞ்சிச்சாலும் உடனே போட்டுடுவேன். இது வந்து நல்ல கோல்டான மில்க்கு தான், ஆனாலும் நல்லா செட் ஆகிடும் தயிர் எல்லாமே. ஒரு அரை மூடி தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு, கறிவேப்பிலை எல்லாமே போட்டு நல்ல திக்கான தயிரும் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸி தான். தாளிக்கும்போது கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து நம்ம அது கிண்டிகிட்டே இருக்கணும். சூடாகும்போது அடுப்பு ஆஃப் பண்ணால் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கறி ரொம்ப பிடிக்கும். சமைக்கும்போதே 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நான் எப்போதும் போல் ஒரு 11 மணிக்கு சாப்பிடுவேன். ஸோ அதனால் வெறும் உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனும் எல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்குள்ளே ஒரு பேக்கெட்டு பப்படமும் பார்த்துட்டேன். ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுட்டு பப்படத்தினையும் ஃப்ரை பண்ணி வச்சு எல்லாமே தொடச்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு தான் நினச்சேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே பண்ணி முடிக்க போகிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அந்த நாள் பார்த்துட்டிங்கன்னா. நல்ல வெயில் ஆயதுனால துணிகளும் சீக்கிரமாக காஞ்சிருச்சு. அதுவும் ஒரேடியாக மேலே போகும்போது மடக்கி எடுத்துகிட்டு போயாச்சு. திரும்பவும் ஒரு தடவை கீழே வர தேவையில்லை. வேக்யூம் தான் பண்ணுவேன், எனக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மோப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே போயிட்டு இன்றைக்கி ஒரு காஃபி குடிக்கிறது பதிலாக டீ குடிக்க போகிறேன். அப்படின்னா எனக்கு வந்து ஈவினிங் திரும்ப பசிக்காது. நக்கட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுவேன்ல, அப்போ வந்து அது சாப்பிட்டுக்குவேன் சோறு எடுக்காமல். ஸோ அந்த மாதிரி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இல்லாட்டினா ஒரு தடவை சாப்பிடும்போது கொஞ்சம் கூடையே ரைஸ் எடுத்துக்குவேன். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக டீ எல்லாம் போட்டு பாதி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் குடிப்பேன்.